கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 91வது சங்கீதம் 11வது வசனம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லும்படியாக விரும்புகிறேன். பிரியமானவர்களே, தேவ தூதர்கள் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் பாதுகாக்கிறார்கள். விசேஷித்த விதமாக தேவனுடைய சபையை தேவ தூதர்கள் பாதுகாக்கிறார்கள். அதோடு சேர்ந்து ஒவ்வொரு விசுவாசிகளையும், அதாவது உங்களை, சபைக்கு போய் கர்த்தரை ஆராதிக்கிற உங்களை தேவ தூதர்கள் பாதுகாக்கிறார்கள். நீங்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவதன் ரகசியம் என்ன தெரியுமா? தேவ தூதர்கள் உங்களை பாதுகாக்கிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறது, பராமரிப்பு இருக்கிறது. இந்த உலகத்திலே பொல்லாத விஷ ஜந்துக்கள், கொடிய மிருகங்கள் ஏராளமாய் இருக்கின்றன. கர்த்தர் தாமே இவைகள் எல்லாவற்றிலிருந்து உங்களை பாதுகாக்கிறார். வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்கை இருக்கும். வெளியின் மிருகங்களும் உம்மோடு சமாதானமாயிருக்கும் என்று யோபு 5:23 வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, எங்கு சென்றாலும் கர்த்தருடைய பாதுகாப்புக்காக ஜெபித்து செல்லுங்கள். உங்களுக்கு முன்பாக தேவ தூதர்கள் அணிவகுத்து செல்வார்கள். தேவ பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக இருக்கும். நீங்கள் நடக்கிற இடங்களிலே, வாகனங்களிலே, போகிற இடங்களிலே, கார்களிலே பயணமாய் போகும் பொழுது, ஆகாய விமான